ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 7ல் வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வல்லினம் மிகல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா, சா, தா, பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால், சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ படித்தேன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த சொல்லோட முதல் எழுத்து என்னவா இருக்கு? பா. சரிங்களா? அப்போ இந்த கா, சா, தா, பால ஒரு எழுத்து வந்துருச்சு. பா அப்படிங்கிற எழுத்து இங்கே வந்திருக்கு. படித்தேன் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில், இந்த சொல்லுக்கு முன்னாடி இருக்க சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். சரிங்களா? அப்போது இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கிற ஒரு சொல்லுக்கு முன்னாடி வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். சரிங்களா? சொல்லோட இறுதியில். சரிங்களா? அப்போது இதில் இருக்க பா அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. படித்தேன். இந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதோட இறுதியில் நம்ம வந்துட்டு வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுதணும். இதை தான் நம்ம வந்துட்டு வல்லினம் மிகல் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் இந்த வல்லின மெய்யெழுத்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் வராது. அதை தான் நம்ம வந்துட்டு வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். படித்த கவிதை எடுத்துக்காட்டு பாருங்க. படித்த கவிதை, செய்து பார்த்தான், இந்த இடங்களில் நம்மளுக்கு மெய் எழுத்து, அதாவது அந்த வல்லினம் மிகாது. அதனால தான் வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். சரிங்களா? எதுக்காக நம்மளுக்கு வல்லினம் வரணும் வரக்கூடாது அதை பார்த்தீங்கன்னா, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. சரிங்களா? ஒரு செய்திகளில் கருத்து பிழையோ இல்லை பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இப்போது இங்கே வந்துட்டு இக்கு வரல, இங்கே இக்கு வந்திருக்கு. அப்போது இவற்றில் முதல் தொடர் மண் வெட்டியை எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இந்த முதல் தொடர் மண் வெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை தருது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா, மண்ணை வெட்டி எடுத்து வா அப்படிங்கிற பொருளை தருது. இப்போது இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு, இங்கே மிகாமல் வந்திருக்கு. அப்போது அதனுடைய அர்த்தமே நம்மளுக்கு மாறுது இல்லையா? சரிங்களா? ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய அர்த்தமே மாறுது. அப்போது எந்த இடத்துல வல்லினம் வரணுமோ அந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல வரக்கூடாதோ அந்த இடத்துல வரக்கூடாது. இதை நம்ம மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும், எந்த சொல்ல வல்லினம் வரணுமோ அங்கே வந்துட்டு நம்ம எழுதணும். அப்படி மிகாமல் நம்ம அந்த வல்லினமை வந்துட்டு நம்ம சேர்த்தாமல் எழுதிட்டோம் அப்படின்னாலும் எந்த இடத்துல வரக்கூடாதோ, சரிங்களா, மிக கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும். ஒரு சொல்ல வல்லினம் வர வேண்டாம், ஆனால் நம்ம அங்கே அதை எழுதியிருப்போம், அப்படி எழுதுவது தவறு. சரிங்களா? வரக்கூடிய இடத்துல வரணும், வர வேண்டாம் இடத்துல வரக்கூடாது. இதை நம்ம மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பு. இதைத்தான் நம்ம வந்துட்டு சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வல்லினம் எங்கெல்லாம் வரும் எங்கெல்லாம் வராது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். வல்லினம் ஒரு 13 இடங்களில் வருது. சரிங்களா? இப்போ முதல் இடம் பாருங்கள், சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிபுனா என்ன? நம்ம ஒரு 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 விஷயத்தை சுட்டி காட்டுறது. அந்த பக்கம் தான் அவன் போனான், இந்த கவிதை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். சரிங்களா? அந்த இந்த அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதை தான் சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடங்களில் வல்லினம் மிகும். எடுத்துக்கிட்டு பாருங்க. அந்த பக்கம் இப்பு, அந்த பக்கம் வல்லினம் மிகுந்திருக்கு. இந்த கவிதை இக்கு வல்லினம் மிகுந்திருக்கு. சரிங்களா? அப்போது ஒரு அதாவது சுட்டி காட்டுற இடங்களில் நம்மளுக்கு வந்துட்டு வல்லினம் மிகும். எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். வினா திரிபை அப்படின்னா என்ன? எந்த திசை அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? வினாவாக இருக்குது. சரிங்களா? வினா திரிபுனா அதுதானே. எந்த திசை, எந்த சட்டை, நம்மளை அதை வந்துட்டு வினா திரிபுனா ஒரு கேள்வியாக கேட்கறது தான் வினா திரிபு. அப்படிங்கிறப்போ எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த அப்படிங்கிற வினா திரிபை அடுத்து, எந்த அப்படிங்கிற வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை இத்து, எந்த சட்டை. சரிங்களா? அப்போ சுட்டுத்திரிபு
வினாத்திரிபு, இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இந்த எந்த. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். சரிங்களா, இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஒருவேளை ஐ வெளிப்படையாக வரலைன்னா அங்கே வல்லினம் மிகாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும், ஐ வெளிப்படையாக வரலைன்னா வல்லினம் மிகாது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், தலையை காட்டு. தலையை ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. சரிங்களா, தலையை காட்டு ஐ வெளிப்படையாக வந்ததுன்னா அங்கன வல்லினம் மிகும். பாடத்தை படி, பாடத்தை தை அப்படிங்கிறது ஐயத்தான் நம்மளுக்கு குறிக்குது. பாடத்தை படி, அப்போ அங்கன வல்லினம் மிகும். அடுத்து நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், கூ எனக்கு தெரியும், அப்போ கூ வெளிப்படையாக வந்ததுன்னா அங்கன வல்லினம் மிகும். சரிங்களா, அவனுக்கு பிடிக்கும், இங்கேயும் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வந்தாலோ நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வந்தாலோ அந்த இடங்களில் நம்மளுக்கு வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த. சரிங்களா, இதில் எல்லாம் வல்லினம் மிகும். இந்த ஐ கூ, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயும் நான்காம் வேற்றுமை உருவாகிய கூவும் வெளிப்படையாக வந்தால் அந்த இடங்களில் வல்லினம் மிகும். சரிங்களா, அடுத்து இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினை எச்சம். சரிங்களா, எடுத்துக்காட்டு பாருங்க, எழுதி பார்த்தாள். சரிங்களா, இப்போது வினையெச்சம்னா என்ன? ஒரு 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 வினை முற்று பெறாமல் இருப்பது தான் வினையெச்சம். எழுதி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எழுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது எச்சம், வினையெச்சம். சரிங்களா, ஒரு வினை முற்று பெறாமல் இருப்பது தான் வினையெச்சம். எழுதி பார்த்தாள் அப்படிங்கிறப்ப தான் அது முற்று பெறுது. சரிங்களா, எழுதி பார்த்தாள் அப்படின்னு முற்று பெறுது இல்லையா. இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் அப்படிங்கிறப்போ எழுதி, அதை உச்சரிக்கிறப்பே நம்மளுக்கு தெரியுது, எழுதி ஈ. அப்போ இகரத்தில் முடியும் வினையெச்சம், இது ஒரு வினையெச்சம். எழுதி அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம், அடுத்து வல்லினம் மிகும். சரிங்களா, அப்போ ஓடி களைத்தான், ஓடி களைத்தான். இதோட பாருங்க, ஓடி அப்படிங்கிறது மட்டும் பாருங்க, ஓடி இட்டு ப்ளஸ் இ இகரத்தில் முடியும். சரிங்களா, அப்போ ஓடி வினை எச்சம் தானே இது, ஓடி அப்படிங்கிறது வினை எச்சம். அப்போ அதை அடுத்து நம்மளுக்கு வல்லினம் மிகும். சரிங்களா, ஓடி இது வரைக்கும் தான் பார்க்கணும் நீங்கள், வினை எச்சமாக இருக்குது. சரிங்களா, அப்போது அது அடுத்து இகரத்தில் முடியும் வினையெச்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து உகரத்தில் முடியும் வினையெச்சம். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சம் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் தான் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்களேன், பெற்றுக்கொண்டேன். அப்போது பெற்றுக்கொண்டேன் இர் ப்ளஸ் உ, உகரத்தில் முடியும் வினையெச்சம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து பு கு சு டு து பு ரு இந்த எழுத்துக்கள் வரும்போது உருவாகும் குற்றியலுகரம் தான் வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அப்போ உகரத்தில் முடியும் வினை எச்சம்னா என்ன, இர் ப்ளஸ் உ, உகரத்திலும் முடியுது. அப்போது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் தான், உகரத்திலும் முடியணும், வன்தொடர் குற்றியலுகரமாகவும் இருக்கணும். உகரத்தில் முடிஞ்சிருச்சு, வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு சொன்னோம், அப்போ வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று, அப்போ ரூ வந்திருக்கு. அப்போது இது வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ இது ரெண்டுமே வந்திருக்கு இல்லையா, உகரத்தில் முடியும் வினையெச்சமாகவும் இருக்குது, வன்தொடர் குற்றியலுகரமாகவும் இருக்குது. இப்படி இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார், இத்து ப்ளஸ் உ. சரிங்களா, அப்போது ஊ வந்திருக்கு, உகரத்தில் முடியும் வினையெச்சம், ஸோ இத்து ப்ளஸ் ஊ உகரத்தில் முடிஞ்சிருக்கு. வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னு பார்த்தோம், வல்லின மெய்யெழுத்தை அடுத்து
வரும் இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ தூ இருக்குது சரிங்களா. அப்படி இருந்தால் அதுதான் வந்துட்டு வன்தொடர் குற்றியல் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ படித்து பார்த்தார். அடுத்து பாருங்கள், எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். இதில் வல்லினம் மிகும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். செல்லா காசு சரிங்களா. இப்போது செல்லாத காசு, எழுதா பாடல்னா எழுதாத பாடல். அப்போ இங்கே வந்து ஈறு கெட்டு இருக்குது சரிங்களா. செல்லா காசு அப்படின்னு வந்திருக்கு. அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து உவமை தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்க. மலர்பாதம், மலர் போன்ற பாதம். தாய் தமிழ், தமிழ் தாய்மொழியை போன்று இருந்தது. அப்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, உருவகத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்க. தமிழ் தாய், அப்போ தாய் தமிழ். வாய் பவளம் அப்படிங்கிறப்போ பவளவாய். இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்மளுக்கு வல்லினம் மிகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்னா என்ன? நம்பர்ஸை குறிக்கிறது. அப்போது எண்ணு பெயர்களில் 8, 10 இந்த 2 இடங்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். 8 புத்தகம், 10 காசு சரிங்களா. எண்ணு பெயர்களில் இந்த 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும் சரிங்களா. அப்போது அடுத்து பாருங்கள். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய், அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். ஆல்ரெடி நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? அந்த, இந்த, எந்த இந்த சொற்கள் வரும்போதும் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி சரிங்களா. இந்த சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகும் சரிங்களா. அந்த, இந்த அப்படி இப்படி எப்படி சரிங்களா. அடுத்து திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர்கள்லாம் என்ன? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இதெல்லாம் தான் திசை பெயர். இதை அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கடல், திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் சரிங்களா. மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம் சரிங்களா. திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். மரம் கூட்டல் சட்டம் சரிங்களா. இங்கே மகரமை அப்படிங்கிறது என்ன? இம் சரிங்களா. மகரமெய்யில் முடியும் சொல்லை அடித்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து, மகரமை வந்து அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். இந்த மரச்சட்டம் அதாவது இம் அப்படிங்கிற மகரமை அழிந்து வல்லினம் வந்து மிகும். மரச்சட்டம் இந்த மாதிரி சரிங்களா. வட்டம் பாறை, மகரமை அழிந்து வட்டப்பாறை. இப்போ நம்மளுக்கு வல்லினமாக மிகுது சரிங்களா. அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் சரிங்களா. அப்போ வல்லினம் மிகா இடங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை வல்லினம் எங்கெங்க மிகும் பார்த்தோம்? சுட்டு திரிபு, வினா திரிபை, அதாவது அந்த, இந்த, எந்த இந்த சொற்கள் வரும்போது வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ, 4ஆம் வேற்றுமை உருவாகிய கு இதெல்லாம் வெளிப்படையாக வரும்போது தான் வல்லினம் மிகும். நோட் பண்ணிக்கோங்க. வெளிப்படையாக வரும்போது தான் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையேச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் சரிங்களா. அடுத்து உகரத்தில் முடியும் இகரம், உகரம். இகரத்தில் முடியும் வினையேச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையேச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் தான் வல்லினம் மிகும் சரிங்களா. அடுத்து எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், உவமை தொகை, உருவகம் இதில் எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில் 8, 10 இந்த 2 பெயர் வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அந்த இடத்துல வல்லினம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க. தம்பி படித்தான், யானை பிளிரியது. அப்போது முதல்ல எழுவாய் சொற்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். எழுவாய் சொற்கள்னா என்ன? இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் வரும் இல்லையா, அதுதான் எழுவாய் சொற்கள். அதாவது தம்பி என்ன பண்ணினா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ தம்பி படித்தான் அப்படின்னு ஒரு பதில் வருது சரிங்களா. என்ன அங்கே சத்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ யானை பிளிரியது அப்படிங்கிற ஒரு பதில் வருது. அப்போது ஒரு தொடரில், அதாவது ஒரு செயல்களில் நம்ம யார் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறோம் இல்லையா,
அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கிறது தான் எழுவாய். சரிங்களா? அப்போ எழுவாய் சொற்களை அடித்து வல்லினம் மிகாது. சரிங்களா? தம்பி படித்தான், இப்போ இங்கே வந்து வல்லினம் மிகலை. யானை பிளிறியது, இந்த இடங்களில் வல்லினம் மிகாது. அடுத்து அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இப்போ இதே மாதிரி 3 சொற்கள் வந்தது இல்லையா? எது எது? அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி. இந்த சொற்களில் வல்லினம் மிகும். அது இது எது, இந்த சொற்களில் வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. அப்போது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்து பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் எடுத்துக்காட்டு பாருங்க. எழுதிய பாடல், எழுதிய பாடல் இது பெயரெச்சம். அப்போ எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்ன? இதுக்கு அப்படி டைரக்ட் ஆப்போசிட் எழுதாத பாடல். அப்போ இது வந்துட்டு எதிர்மறை பெயரெச்சம். இப்போ இது ரெண்டுலையுமே வந்துட்டு நம்மளுக்கு வல்லினம் மிகாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? எதிர்மறை பெயரெச்சம் ஈறு கெட்டு வந்துச்சுன்னா, எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து இருக்கு இல்லையா, அது கெட்டு வருவது, அதாவது அதோட ஈறு கெட்டு வந்துச்சுன்னா அதான் எதிர்மறை பெயரெச்சம். அதில் வல்லினம் மிகும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, தான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ அங்கன வல்லினம் மிகும். எழுதா பாடல், சரிங்களா, ஈறு கெட்டிருக்கு. இங்கே எழுதாத பாடல், ஈறு கெடலை. சரிங்களா? ஸோ ஈறு கெட்டு இருந்தா, எதிர்மறை பெயரத்தில் ஈறு கெட்டிருந்தா அங்கே வந்துட்டு வல்லினம் மிகும். இங்கே ஈறு வந்து கெடலை. சரிங்களா? அப்படி டைரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எழுதாத பாடல். இங்கே வல்லினம் மிகாது. அப்போ பெயரச்சம் மற்றும் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில், அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகை, சரிங்களா, அங்கே வந்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகாது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். வெளிப்படையாக வரலன்னா என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். இலை பறித்தேன், காய் தின்றேன். சரிங்களா? வெளிப்படையாக வந்ததுன்னா வல்லினம் வரும். மறைந்து வந்தால், இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் வல்லினம் வரும். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். வன்தொடரில் உகரத்தில் முடியும் வினையெச்சம் வன்தொடராக இருந்தால் வல்லினம் மிகும். இதே மற்ற 2 இருக்கு இல்லையா, மென்தொடர், இடைத்தொடர், அது வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சம் மென்தொடராவோ இல்லை இடைத்தொடராவோ இருந்ததுன்னா வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தாள். சரிங்களா? அடுத்து பாருங்க. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? முக்காலத்தையும் உணர்த்தும் இந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க. எழுது பொருள், சுடுசோறு, இதுலாம் வந்துட்டு வல்லினம் மிகாது. அடுத்து அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்படி, இப்படி, எப்படி இதில் வல்லினம் மிகும். இதை தவிர படின்னு ஏதாவது சொல் முடிஞ்சுதுன்னா அங்கே வந்துட்டு வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். எழுதும் படி, படி அப்படின்னு சொல் கொண்டு முடியுது. அப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். இப்போது இந்த பாடும்படி இங்கே வந்துட்டு படி அப்படிங்கிற சொற்கள் வருது இல்லையா, இங்கே வந்துட்டு வல்லினம் மிகாது. அப்படி, இப்படி, எப்படி இதில் மட்டும்தான் வல்லினம் மிகும். சரி, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தாய், தந்தை, வெற்றிலை பாக்கு, இந்த உண்மை தொகைகள்லையும் நம்மளுக்கு வல்லினம் மிகாது. உண்மை தொகை அப்படிங்கிறதுனா என்ன? அப்படிங்கிற உருபு வந்து மறைந்து வந்தால் அதை தான் நம்ம உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அங்கெல்லாம் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். தாய், தந்தை, அப்போ தாயும் தந்தையும் அப்படிங்கிற அப்படிங்கிற உருபு மறைந்து வந்திருக்கு இல்லையா, அதுதானே உண்மை தொகை. அப்போ இந்த இடங்களில் வல்லினம் மிகாது. சரிங்களா? இப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? 8ஆம் வகுப்பு தமிழில் இயல் 7ல் வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். வல்லினம்னா என்ன, அது எங்கெல்லாம் வரும், எங்கே வராது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.